வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பியர்லெஸ் மார்ஷல் ஸ்பிரிட் அனிமோட 24வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஃபேங்கும் யூவும் குதிரையில் வந்துக்கிட்டு இருக்காங்க. யூ பைசா நகரில் ரொம்ப பேர் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய பவரை இங்கே காட்டக்கூடாதுன்னு ஃபேங் சொல்கிறோம். ஆமாம் ஃபேங், நம்ம போக வேண்டிய இடத்துக்கு எனக்கு வெயிட் தெரியாது, நம்ம யார்கிட்டனா கேட்டு பார்க்கலாமான்னு யூ சொல்கிறான். யக்ஷி குடும்பத்தில் நடக்கிற ஏலம் என்னை இதுக்கு முன்னாடி எங்கள் டீச்சர் கூட்டிகிட்டு வந்திருக்காரு, எனக்கு இன்னும் அந்த வழி ஞாபகம் இருக்குன்னு ஃபேங் சொல்றான். அப்புறம் என்ன நீயே வை காட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. சீனை கட் பண்ணா ஒருத்தனை காட்டுறாங்க, திருப்பி அடுத்த தடவை வாங்கன்னு அவன் சொல்றான். ஃபேங்கும் யூவும் நடந்து வராங்க. இந்த சின்ன வயசுலயே 4th லெவல் எவன் கேட் ரிலீவ்ல இருக்கிறான், அவனுக்கு யாரு கத்து கொடுத்துருப்பாங்கன்னு தெரியலையேன்னு அவன் யோசிக்கிறான். ரெண்டு கெஸ்ட்டும் வாங்க, நான் தான் யக்ஷ குடும்பத்தோடைய 2வது மேனேஜர். வணக்கம் மேனேஜர்னு ஃபேங் சொல்றான். நீங்க எதனா பொருள் வாங்க வந்திருக்கீங்களா இல்ல விற்க வந்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியல, அதை நீங்களே சொல்லுங்கன்னு மேனேஜர் கேட்கறான். பொருள்ல விற்கிறதுக்கும் வந்திருக்கும், அது இல்லாம ஒரு பொருளையும் வாங்கணும்னு ஃபேங் சொல்றான். ரெண்டு பேரும் உள்ளார வாங்கன்னு அவன் சொல்லிட்டு உள்ளார கூட்டிட்டு போறான். சீனை கட் பண்ணா ஒரு ரூம்ல வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் ஏலம் நடக்கும்னு அந்த மேனேஜர் சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் பொருள் வாங்கறதுக்கு இங்க தான் வருவாங்க, யக்ஷ குடும்பத்தோட ஏலம் இங்க தான் நடக்கும், தயவு செஞ்சு உக்காருங்கன்னு மேனேஜர் சொல்றான். ஒரு பொண்ணு ஏதோ குடிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டு வரா. ரெண்டு பேரும் எண்ணெய் விற்கிறதுக்கு வந்திருக்கீங்கன்னு மேனேஜர் கேட்கறான். ஃபேங் அவனுடைய பேக்ல கை வைக்கிறான். ஸ்டோரேஜ் பேக்கா? இவன் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவனா இருப்பான் போல இருக்கு, எதனா பிராக்டிஸ் பண்றதுக்காக வெளியில வந்திருப்பானோ. ஃபேங் பாக்ஸ் எடுத்து மேனேஜர் கிட்ட கொடுக்கறான். அதை ஓபன் பண்ணிட்டு இது 5வது லெவலுக்கு மேல இருக்கிற டீமன் பீஸ்டோடைய பல்லாச்சேன்னு மேனேஜர் சொல்றான். உங்களுக்கு நல்ல கண் பார்வை இருக்கு, அது 6th லெவல் டீமன் பிளாக் பிளட் ஸ்னேக் உடையது. பிளாக் பிளட் ஸ்னேக் தான் மேனேஜர் பாக்குறான். ரெண்டு பேரும் பிராக்டிஸ் பண்றதுக்காக வெளியில வந்திருக்கோன்றது பெரியவங்களுக்கு தெரியும், இதை யூஸ் பண்ணி நாங்க பணம் சம்பாதிக்கலாம்னு வந்திருக்கோம்னு ஃபேங் சொல்றான். சரி, பிளாக் பிளட் ஸ்னேக் உடைய விலை ரொம்ப அதிகம், இது பிளாக் பிளட் ஸ்னேக் உடையதுன்னு என்னால சரியா பார்க்க முடியலன்னு மேனேஜர் சொல்றான். ஆனா அந்த பல்லுல இன்னும் பாம்போடைய விஷம் இருக்கு, நீங்க வேணா திருப்பி கவனமா பாருங்கன்னு ஃபேங் சொல்றான். இந்த பல்லுல இன்னும் விஷம் அப்படியே தான் இருக்கு, எனக்கு தெரிஞ்சு இதோட விலை ரொம்ப அதிகமா இருக்கும்னு மேனேஜர் சொல்றான். மேனேஜர் தயவு செஞ்சு அதோட விலை என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கன்னு ஃபேங் கேட்கறான். குறைஞ்சபட்சம் 100 மிடில் ஸ்டோன் கிடைக்கும் நான் நினைக்கிறேன்னு மேனேஜர் சொல்றான். 100 சொல்லிட்டு வாயில கை வச்சுக்கிறா. ஃபேங் இப்ப ரொம்ப மாறி இருக்கிறாரு, டிஃப்ரெண்டா நடந்துக்கிறாரு, இது என்னுடைய கணிப்பு மட்டும்தான், இதை ஏலத்துக்கு விட்டா இதோட விலை இன்னும் அதிகமாகும் நான் நினைக்கிறேன்னு மேனேஜர் சொல்றான். நல்லது, இந்த பிளாக் பிளட் ஸ்னேக்கோடைய பல்ல நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு ஃபேங் சொல்றான். விலை உயர்ந்த பொருளை என்கிட்ட கொடுத்துருக்கீங்க, இந்த ஏலத்தோடைய முடிவுல நீங்க வருத்தப்பட மாட்டீங்க, இதான் பிரான்ஸ் கார்டு, இதை நீங்க ரெண்டு பேரும் வச்சுக்கோங்க. இந்த பிரான்ஸ் கார்டுனால என்ன யூஸ்ன்னு ஃபேங் கேட்கறான். இந்த அட்டையை வச்சுக்கிட்டு இருக்கிறது மூலியமா யக்ஷோட குடும்பத்துல நீங்க எங்க போய் எந்த பொருள் வாங்கினாலும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு மேனேஜர் சொல்றான். அப்ப இதை விட விலை உயர்ந்த அட்டை இருக்குமேனு யூ சொல்றா. கரெக்டா சொன்னீங்க, இதை விட அதுல இன்னும் டிஸ்கவுண்ட் அதிகமா கிடைக்கும். அந்த பொண்ணு வந்து மேனேஜர் ஏலம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு போறா. ஏலம் தொடங்க போது ரெண்டு பேரும் என் கூட வாங்கன்னு மேனேஜர் சொல்றான். ஃபேங்கும் யூவும் நடந்து வராங்க. ஃபேங் அங்க பாரு, அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கிறான்னு யூ சொல்றா. இந்த பக்கமா வாங்க நாங்க நின்னுகிட்டு இருந்தவன் சொல்றான். ரொம்ப அழகா இருக்கிறா அவ, ஆனா அவ ஒரு குப்பை மனுஷன் கூட வந்திருக்கிறா இல்லையா, ரொம்ப மோசம்னு அவன் சொல்றான். நான் தான் இப்ப இந்த ஏலத்தை நடத்த போறேன், அடிக்கடி வந்திருந்தா என்ன உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கும், நீங்க எல்லாம் ஏலத்தை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கீங்க, என்ன பார்க்கறதுக்கு வரல, அதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன்னு அவன் சொல்றான். நான் உன்னை பார்க்கறதுக்கு தான் என்ட்ரி ஃபீஸ் கட்டிட்டு வந்திருக்கேன்னு அவன் கத்துறான். யக்ஷ குடும்பத்தோட ஏலம் இப்ப அதிகாரப்பூர்வமா தொடங்குதுன்னு சொல்லிட்டு கை தட்டுறா. உள்ளார இருந்து எதையோ எடுத்துக்கிட்டு வராங்க. அந்த அசுரன் ஏலத்துல இருக்கிறானா, இருந்தாலும் இருக்கலாம்னு அவன் சொல்றான். எனக்கு தெரிஞ்சு அதோடைய விலை கம்மியாலாம் இருக்காதுன்னு அந்த குண்டன் சொல்றான். மேல இருந்த துணியை எடுத்துட்டு காட்டு மிராண்டித்தனமான அடிமை, இவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியோட பிறந்திருக்கிறாரு, அது மட்டும் இல்லாம இது ரொம்ப கொடூரமானது, இவனை நாங்க ரொம்ப ஸ்பெஷலா ட்ரைனிங் கொடுத்துருக்கோம், எப்பவும் கீழ்ப்படிஞ்சுதான் நடக்கணும்னு நாங்க சொல்லி கொடுத்துருக்கோம், அவனை சாவடிச்சுக்க சொன்னாலும் திருப்பி நம்ம கூட சண்டை போட மாட்டான், அவனே சாவடிச்சுக்குவான். கத்தியை தூக்கி உள்ளார போடுறான். அவன் கத்தியை எடுத்து கையில வச்சுக்கிறான். இதை நீங்க வாங்கினீங்கன்னா ரொம்ப பாதுகாப்பா இருப்பீங்க, அது மட்டும் இல்லாம நீங்க சொல்ற வேலையை அப்படியே செய்வான் இவன். இதோட ஆரம்ப விலை 10 மிடில் ஸ்பிரிட் ஸ்டோன்னு அவன் சொல்றான். குண்டை நான் 10 கொடுக்குறேன்னு சொல்றான். பக்கத்துல இருந்தவன் 20 கொடுக்குறேன்னு சொல்றான். வேற எவனோ 60 கொடுக்குறேன்னு சொல்லிட்டான். 60 மிடில் ஸ்டோன் ஒரு தடம் 2 தடம் 3 தடம்னு சொல்லிட்டு நீங்க தான் ஜெயிச்சிங்க வாழ்த்துக்கள்னு சொல்றான். ஒரு பொருளா எடுத்துக்கிட்டு வந்து வித்துட்டு போயிட்டு இருக்காங்க. நம்மளுடைய பொருள் எப்பதான் எடுத்துக்கிட்டு வந்து விற்பாங்கன்னு தெரியல,
இல்லையான்னு யூ சொல்லிக்கிட்டு இருக்கா. கவலைப்படாத யூ, மேனேஜர் தான் முன்னாடியே சொன்னாரு இந்த தடவை நிறைய பொருள் விற்கிறதுக்கு வந்திருக்காங்கன்னு. ஒரு வழியா அந்த பாக்ஸ் எடுத்துக்கிட்டு வைக்கிறாங்க. அதை எடுத்து ஓபன் பண்றா. இது பிளாக் பிளட் ஸ்னேக்கோடைய பல்லுன்னு அவ சொல்றா. என்னது பிளாக் பிளட் ஸ்னேக்கோடைய பல்லா? எனக்கு தான் சரியா கேட்கலையான்னு பக்கத்துல இருந்தவன் சொல்றான். பிளாக் பிளட் ஸ்னேக்கை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், அது இல்லாம இதோட பல்லு ரொம்ப ரேரு. உண்மையிலேயே பிளாக் பிளட் ஸ்னேக்கோடைய பல்லு யூஸ் பண்ணி அதை வெப்பனா கூட மாத்தலாம். இதோடைய விஷத்தை மருந்தாகவும் யூஸ் பண்ணலாம், அடுத்தவங்கள கொல்றதுக்கும் யூஸ் பண்ணலாம். இதை பத்தி நான் சொல்லி முடிச்சிட்டேன்னு அவ சொல்றா. நான் இப்ப சொல்ல போற வேலை உங்களுக்கு பிடிக்கும் தான் நான் நினைக்கிறேன். இந்த பிளாக் பிளட் பாம்பு பல்லோடைய ஆரம்ப விலை 50 மிடில் ஸ்பிரிட் ஸ்டோன்னு அவ சொல்றா. இதோட இந்த எபிசோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆளு கொடுத்துருங்க. இந்த மாதிரி அனுப்பாகிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். See you guys.